ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருந்தது வந்து சர்ஃபேஸ் ஆரம்பிச்சிட்டோம். சர்ஃபேஸ்ல இந்த கோனும் பியரும் பார்த்துருந்தோம். அப்படிதான். சரிங்களா? இது 2 பார்த்துருந்தோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எக்ஸஸா அந்த கோன்ல ஜியோஜிப்ரால சில இது எடுத்து வச்சிருக்கேன். அத பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்தது போலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோன் இந்த இருக்கு கோன். ஓகே. கோன்ல ஸோ கோன் வந்து இப்படித்தான் இருக்கும். சரிங்களா? கோன் வந்து நான் இருக்கிற அப்படியே பெரமெட்ரிக் ஈக்குவேஷன் போட்டிருக்கேன். அதுல இந்த ஆல்பான்னு ஒன்று சொல்றோம்ல, ஜென்ரேட்டிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம்ல, அது எப்படி அது சேஞ்ச் ஆனா இந்த கோன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு கொஞ்சம் பாருங்க. ஆங்கிள் கூட 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 அப்படியே விரியுதா? விரிஞ்சு அப்படியே என்னவா மாறுது பாருங்களேன். ஒரு பிளேன் மாதிரி மாறுது. சரிங்களா? அப்புறம் அப்படியே என்ன ஆகுது? கீழே போகுது. ஸோ இந்த ஜென்ரேட்டிங் ஆங்கிள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கோனை வந்து எவ்வளவு தூரம் விரிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்றது அதுதான். ஸோ நீங்க அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த இதை காமிக்கிறேன். சரியா? ஸோ ஓகே. நான் இதுல நிப்பாட்டிக்கிறேன். அப்படியே இந்த கோனை எப்படி நிப்பாட்டிக்கிறேன். இப்ப அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இந்த கோன்ல பெராமெட்ரிக் கர்வ் 2 பார்த்தோம். ஒன்னு u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இன்னொன்னு v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், யூங்கிறது வந்து டிஸ்டன்ஸ். சரிங்களா? விங்கிறது வந்து என்னன்னா டைரக்ஷன். ஓகேவா? இப்ப நான் டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? டைரக்ஷனை நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதான் என்னோட டைரக்ஷன் அப்படின்னு. சரியா? ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் யூவை வந்து மாத்த போறேன். அப்ப டைரக்ஷன் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. சரிங்களா? நான் யூவை வந்து மாத்துறேன். கர்வ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம பார்க்க போறது வந்து பேராமெட்ரிக் கர்வ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கர்வை பார்க்க போறோம். சரிங்களா? v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். யூவை சேஞ்ச் பண்றேன். எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு? சரியா? இது மேபி உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிளியரா இல்லாம இருக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கொஞ்சம் வேற இடம் ஏதாவது வச்சுக்கிறேன். இப்ப பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஸோ டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு டிஸ்டன்ஸ் மட்டும் வேரி ஆகுது. தெரியுதா உங்களுக்கு? ஒரே டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் மட்டும் வேரி ஆகுது. அப்ப இங்க v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அதாவது டைரக்ஷன் v கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா, அப்ப அது என்ன லைனா இருக்குன்னா ஜென்ரேட்டிங் லைனா இருக்கு. இந்த கோனோட ஜென்ரேட்டிங் லைன். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஜென்ரேட்டார்னா என்ன அப்படின்னு. ஜென்ரேட்டார்ன்றது என்ன அப்படின்னா, அந்த ஜென்ரேட்டார் தான் அந்த மொத்த கருவையுமே ஜென்ரேட் பண்ணும். இப்ப ஒரு சின்ன சின்ன குச்சியா வச்சு 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 நான் ஒட்டிக்கிட்டே வந்தேன்னா என்ன ஆயிரும்? ஒரு கோன் கிடைச்சிருமா? ஸோ அப்ப அந்த சின்ன ஒவ்வொரு குச்சியும் தான் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஜென்ரேட்டர். ஸோ அப்ப இந்த லைனுங்கிறது என்னது? ஜென்ரேட்டர். அப்ப v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொல்லும்போது கிடைக்கிறது ஒரு ஜென்ரேட்டர். அதே இது இப்ப அடுத்து நம்ம மாத்துவோம். சரிங்களா? அடுத்து நம்ம மாத்துவோம். அடுத்தது என்ன பண்றோம்னா v பிக்ஸ் பண்ணிட்டு, சரிங்களா? நான் வந்து டைரக்ஷனை மாத்துறேன். அப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. கொஞ்சம் வெளியே இருக்கு. கொஞ்சம் உள்ள கொண்டு வந்துக்கலாம். அப்போ வியூ பண்றதுக்கு பெட்டரா இருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க. அந்த பாயிண்ட பாருங்க. அந்த பாயிண்ட் பாருங்க. பார்க்க எப்படி இருக்கு? இது வந்து பாயிண்ட். சரிங்களா? நம்ம வந்து பாயிண்ட வச்சு அளக்குறோம். ஆனா உண்மையிலேயே அப்படி கிடையாது. இது ஒரு கர்வா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப நான் டிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எதுக்கான டிஸ்டன்ஸ்? ஆரிஜின்ல இருந்து இந்த கர்வுக்கான டிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நான் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது என்னவா மாறுது நமக்கு? ஒரு சர்க்கிளா மாறுது. சரிங்களா? அப்ப இந்த சர்க்கிளோட ரேடியஸ் தான் அந்த யூவோட வேல்யூவா இருக்கும். இந்த 2.73ன்றது தான் இந்த சர்க்கிளோட என்னவா இருக்கும்? ரேடியஸா இருக்கும். சரிங்களா? அப்ப u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா இட்ஸ் அ சர்க்கிள். சரிங்களா? இதே இது v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா இது இஸ் அ ஜென்ரேட்டர். லைன் இன் ஜென்ரேட்டர். சரிங்களா? ரைட். ஸோ இது இதுல காமிக்கணும்னு நினைச்சிருந்தேன். அடுத்தது சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அடுத்து. சரிங்களா? சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன்.
சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் வந்து என்ன அப்படிங்கிறத முதல் ஜியோஜிப்ரா லைட்டா பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து டெஃபினிஷன் பார்க்கணும். இதுதான் சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன். இதுல இருந்து பாருங்க, என்னன்னா ஒரு கர்வ் இருக்கு சரிங்களா. அந்த கர்வை நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒரு ஆக்சிஸா வச்சுக்கிட்டு நான் அந்த கர்வை என்ன பண்றேன் அப்படின்னா ரொட்டேட் பண்றேன் சரிங்களா. அந்த கர்வை நான் என்ன பண்றேன், ரொட்டேட் பண்றேன். நல்லா யோசிச்சுக்கோங்க, கர்வை எந்த சேஞ்சுமே நான் பண்ணல. நான் பண்றது ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன அப்படின்னா அந்த கர்வை நான் என்ன பண்றேன், ரொட்டேட் பண்றேன் அபவுட் ஆன் ஆக்சிஸ் எக்ஸ். எக்ஸ் ஆக்சிஸா வச்சுக்கிட்டு நான் ரொட்டேட் பண்றேன். எப்படி மாறுது பாருங்க, எப்படி மாறுது பாருங்க. ஸோ இப்படி உருவாகக்கூடிய சர்ஃபேஸுக்கு பேர் தான் என்னன்னா சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் சரிங்களா. இப்படி உருவாகக்கூடிய சர்ஃபேஸ் தான் பேர் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் பேர் சரிங்களா. பார்க்க எப்படி இருக்கு பாத்தீங்களா, ஒரு லைன் வந்து ஒரு சர்ஃபேஸா மாறிடுச்சு. புரியுதா? அப்ப சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் என்னன்னா ஒரு கர்வை ஒரு ஆக்சிஸை பொறுத்து நீங்க ரொட்டேட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ் தான் சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் சரிங்களா. இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. டெஃபினிஷன் பார்த்துட்டு அது கொஞ்சம் லோட் ஆகட்டும். பார்த்துருமா, எ சர்ஃபேஸ் ஜென்ரேட்டட் பை த ரொட்டேஷன் ஆஃப் அ பிளேன் கர்வ். ஒரு பிளேன்ல இருக்கக்கூடிய ஒரு கர்வ் அபவுட் ஆன் ஆக்சிஸ் இன் இட்ஸ் பிளேன் இட்ஸ் கால் த சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன். அப்போ ஒரு பிளேன்ல இருக்கக்கூடிய ஒரு கர்வை ஒரு ஆக்சிஸை பொறுத்து நான் சுத்தும் போது கிடைக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா வந்து பிளேன் கர்வ். சரி சாரி, சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் சரிங்களா. இங்க பாருங்க, இப்ப பாருங்க இது எல்லாமே ஒரு பிளேன்ல இருக்கக்கூடிய கர்வ் தெரியுதா, அவங்களே காமிச்சிருக்காங்க பாருங்க. ஒரு பிளேன், அந்த பிளேன்ல ஒரு சர்க்கிள்ல பாதி எடுத்த மாதிரி ஒரு ஆர்க்கு, ஒரு சர்க்கிள், கம்ப்ளீட் சர்க்கிள், ஒரு பென்டகன் எல்லாமே இருக்குது சரிங்களா. இப்ப என்ன பண்றாங்க, அதை அப்படியே ரொட்டேட் பண்றாங்க ஆங்கிளை பொறுத்து. ரொட்டேட் பண்ணும்போது எப்படி மாறுது பாருங்க. அது எப்படி மாறுது பாருங்க. அப்ப இதுல எப்பயுமே இந்த ஆக்சிஸ் முக்கியம். எந்த ஆக்சிஸை பொறுத்து நம்ம ரொட்டேட் பண்ண போறோங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். எப்படி மாறுது பாருங்க. கிரியேட் ஆகுதா, ஒரு சர்ஃபேஸ் கிரியேட் ஆகுதா, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா சர்ஃபேஸ். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு பாருங்க சர்ஃபேஸ் சரிங்களா. இதுல இந்த மூணாவது ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, அந்த சர்க்கிள் மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, சர்க்கிள் மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம தனியா படிப்போம். இதுக்கு பேர் வந்து ஆங்கர் ரிங் சரிங்களா. ஒரு சர்க்கிளை வந்து ஒரு அபவுட் ஆக்சிஸ்ல வந்து இப்படி சுத்தணும், ஒரு காமன் டிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணா இப்படி சுத்தணும் அப்படின்னா ஒரு வடை மாதிரி கிடைக்கும், உளுந்த வடை மாதிரி கிடைக்கும். அதுக்கு பேர் வந்து என்னன்னா ஆங்கரிங். சில இடத்துல வந்து அதுக்கு பேர் வந்து டாரஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு சரிங்களா. இது கம்ப்ளீட் ஆகணும். கம்ப்ளீட் ஆகட்டும். ஸோ இதான் அந்த சர்ஃபேஸ் சரிங்களா. ஓகேவா. ஸோ சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் அடுத்தது போறேன். அப்ப சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷனோட ஜென்ரல் ஃபார்மட் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் 2 3 எக்ஸாம்பிள்ஸ் சரிங்களா. அதுல வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ்ல
நம்ம எடுக்கக்கூடிய கர்வை நம்ம எங்க எடுக்கிறோம் அப்படின்னா இசட் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க. சரிங்களா? இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க, இதை வந்து ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க, இதை இசட் ஆக்சிஸ் வச்சுக்கோங்கன்னா, ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுல தான் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த கர்வு எடுத்துக்கிறாங்க. இந்த பிளேன்ல தான் இந்த கர்வு எடுத்துக்கிறாங்க. எக்ஸாம்பிள் இது ஒரு கர்வுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிளேன்ல தான் அவங்க கர்வு எடுக்காங்க. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிப்பாங்க. இந்த பொசிஷன் எக்ஸ்ஐ இசட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேன்ல தான் அந்த கர்வை சூஸ் பண்ணிப்பாங்க. அதுல சூஸ் பண்ற கர்வு தான் இந்த கர்வு. இந்த கர்வை சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட பொசிஷன் வெக்டார், அதாவது இதுல இருக்கக்கூடிய அப்ப கர்வு எனக்கு இது கிடைச்சிருச்சு, சர்ஃபேஸ் கிடைச்சிருச்சு. அந்த சர்ஃபேஸோட பொசிஷன் வெக்டார் என்ன அப்படின்னு கேட்டா அதான் இதுதான் பொசிஷன் வெக்டார். இதுதான் ஜென்ரல் ஃபார்மட். ஆர் ஜி ஆஃப் யூ காஸ் பி ஜி ஆஃப் யூ சைன் பி எஃப் ஆஃப் யூ. சரிங்களா? இதுதான் அதோட டெஃபினிஷன். சரிங்களா? அதாவது பொசிஷன் வெக்டாரோட டெஃபினிஷன். சரிங்களா? அடுத்தது பேராமெட்ரிக் கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு போடும்போது ஆர் சர்க்கிள்ஸா இருக்கும். சரிங்களா? v அதே நேரத்துல v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு போடும்போது சரிங்களா v gives a angle of the plane of the rotation of this position. The parametric curves are the curves of the intersection of the plane and the rotation. We call this meridian. அதாவது என்ன சொல்றோம்னா இப்போ இதை எடுத்துக்கோங்களேன், இதுல u கான்ஸ்டன்ட் அப்படின்னா யூனா என்னது, டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். அப்ப டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்னா இப்போ எக்ஸாம்பிள் இதான் u, இந்த டிஸ்டன்ஸ் தான் u. அப்ப நான் சப்போஸ் டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்னா நான் இந்த இடம்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்ஷனை சேஞ்ச் பண்றேன். அப்ப என்ன ஆகுது அப்படியே பாக்குறதுக்கு, ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணும். ஸோ u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா சர்க்கிள். அதுக்கு பேர் வந்து பேரலல்ஸ் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க. சரிங்களா? எப்பவுமே u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா அதுக்கு பேர் வந்து பேரலல், v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மெரிடியன்ஸ் பேர். முன்னாடி சொல்லியிருப்பேன். சரி, இப்போ v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வச்சுக்கோங்க, டைரக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட். அப்ப டைரக்ஷன் கான்ஸ்டன்ட்னா நீங்க u மட்டும் சேஞ்ச் பண்ணீங்கன்னா இதே கர்வு அப்படியே கிடைக்கும். கரெக்டா? இந்த கர்வே அப்படியே கிடைக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? இந்த கர்வே இப்போ சப்போஸ் இந்த டைரக்ஷன் போல நான் வேற டைரக்ஷன் எடுத்தா அங்கேயும் இதே கர்வு அப்படியே வரும். சரிங்களா? அங்கேயும் இதே கர்வு அப்படியே வரும். அதனால u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்லும் போது சர்க்கிள், v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்லும் போது நம்ம எந்த பிளேன் கர்வ் எடுத்தோமோ அதே கர்வ். எப்பயும் போல பேராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆர் ஆர்த்தோகோனல். அப்ப சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ல பேராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆர் ஆர்த்தோகோனல். அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ல பேராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆர் ஆர்த்தோகோனல். அடுத்தது ஸோ ஜென்ரல் ஃபார்மெட், ஜென்ரலா என்னோட நார்மலோட, அதாவது சர்ஃபேஸ் நார்மலோட ஃபார்முலா என்ன வரும் அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. ஜென்ரலா சர்ஃபேஸ் நார்மலோட ஃபார்முலா என்ன வரும், மைனஸ் எஃப் டேஷ் காஸ் பி கமா மைனஸ் எஃப் டேஷ் சைன் பி கமா ஜி டேஷ் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப் டேஷ் ஸ்கொயர் பிளஸ் பி டேஷ் ஸ்கொயர். சரிங்களா? அடுத்தது ஆங்கரிங். ஆங்கரிங் நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு சர்க்கிள், இது டயக்ராம் பார்க்கப்பட்டிருக்கும், பட் இந்த சர்க்கிள் வந்து நான் காமிச்ச மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் காமிச்ச மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஒரு சர்க்கிளை எடுத்துக்கிட்டு அந்த சர்க்கிளை ஒரு ஆக்சிஸ் போட்டு நான் சுத்தும் போது என்ன கிடைக்குதுன்னா எனக்கு ஒரு உளுந்தோட மாதிரி ஒரு ஷேப் கிடைக்குது. அதுக்கு பேர் தான் ஆங்கரிங். சம்டைம்ஸ் வந்து டாரஸ்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? சம்டைம்ஸ் இதுக்கு பேர் வந்து டாரஸ்னு கூட சொல்லுவாங்க. நான் டூஸ்னு எழுதிருக்கேன், பட் அது பேர் வந்து டாரஸ். சரிங்களா? சம்டைம்ஸ் டாரஸ் சொல்லுவாங்க. அப்ப ஆங்கரிங் என்னன்னா, இஸ் a surface generated by rotating a circle of radius a about a line in its plane at a distance of b is greater than a from its center அப்படின்றான். அதாவது ஆரிஜின்ல இருந்து அந்த சர்க்கிளை நம்ம எங்க வச்சுக்கிறோம்னா எவ்வளவு தூரத்துல வச்சுக்கிறோம்னா பிங்கிற டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கிறோம். சரிங்களா? இந்த சர்க்கிளோட ரேடியஸை விட இந்த பி அதிகமா இருக்கணும். ஏன்னா அப்படி அதிகமா இல்லைன்னா, இப்ப எக்ஸாம்பிள் நான் ஒரு 2Dல எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு. சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏ, இதுதான் ஏ. சப்போஸ் பி இதை விட கம்மியா இருந்தா ஆரிஜின் இதுக்குள்ளேயே வந்துருமா? அப்ப அந்த ஆக்சிஸ் இப்படி வந்துருமா? அப்ப சர்க்கிள் இப்படி சுத்தும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு சர்க்கிள் உள்ளுக்குள்ளேயே கட் ஆகும். நான் சொல்றது புரியுதா? ஒரு சர்க்கிள், அதாவது ஒரு சர்க்கிளை இப்ப இதுதான்
எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சுக்கோங்க. சர்க்கிளை நான் இந்த பிளேன்ல இந்த 3 பிளேன்னே வச்சுக்கோங்களேன். நான் சர்க்கிளை இந்த இடத்துல எடுத்து இப்படி சுத்துறதும் இப்படி சுத்துனா என்ன ஆகும்? இது அப்படியே டோனட்டா கிரியேட் ஆகும். கரெக்டா? இப்படி வரும். இப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். இது இப்படி வரும், இது இப்படி வரும். அப்படியே சேர்ந்து என்னவா மாறும்? அது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு உளுந்த வடை மாதிரி மாறும். இப்படி வரும். கரெக்டா? இந்த இடத்துல ஷேப் வரும். இதே இதுல வந்து டிஸ்டன்ஸ் வந்து இதான் பி, இதான் ஏ. சரியா? இப்ப என்ன சொல்றோம்னா ரேடியஸை விட இந்த டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கணும்ன்றாங்க. சப்போஸ் கம்மியா இருந்தா என்ன ஆகும்? சரிங்களா? கம்மியா இருந்தா என்ன ஆகும்? இப்படி வந்துடும் சர்க்கிள். பாதி பாசிட்டிவ் பாதி நெகட்டிவ்னு வந்துடும் சர்க்கிள். இப்ப இந்த சர்க்கிளை இதை பொறுத்து நீங்க சுத்துனீங்கன்னா என்ன ஆகும்னா இப்படி வரும். சரிங்களா? அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த போர்ஷன் கட் ஆகும். கட் ஆகும் சர்க்கிள்ல பாதி பாதியா கட் ஆகும். சரிங்களா? எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வளையல் எடுத்துக்கோங்க. அந்த வளையல வந்து அந்த இந்த சின்ன வயசுல இப்படி உடுக்க மாதிரி தான் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அந்த வளையலோட ஒரு சைடோட ஒட்டி அதாவது ஒரு குச்சியில ஒரு வளையல வச்சு சுத்துற மாதிரி தான், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு குச்சியில ஒரு இதை இப்படி வச்சு சுத்துனா, இப்படி வச்சு சுத்துறேன் நான், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அது வந்து இந்த இடம் வந்து எல்லா அந்த மொத்த இதுலயும் டச் ஆன மாதிரி இருக்கும். அதே இது இந்த குச்சியில நான் இப்படி ஒரு வளையல வச்சு சுத்தினா என்ன ஆகும்? இந்த இடம் என்ன ஆகும்? திரும்ப கட் ஆகுமா அந்த இதுல பார்க்கும்போது? ஸோ அந்த மாதிரி தான். சரிங்களா? இதுல வந்து இது வந்து வேற வேற நேம்லாம் இருக்கு இதுக்கெல்லாம், இப்படி பாதியில கட்டாயி சுத்துறதுக்கு. சரிதானா? ரைட். அப்ப இதோட பொசிஷன் வெக்டாரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டா இதான் அதோட பொசிஷன் வெக்டாரோட ஃபார்முலா. ஸோ இதுல 2 இருக்கு. யூன்னு ஒன்று இருக்கு, அப்ப வின்னு ஒன்று இருக்கு. அப்ப யூ என்ன பண்ணுது, வி என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சா நமக்கு வந்து பெட்டரா இருக்கும். அப்ப யூங்கிறது என்னன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய சர்க்கிளோட ரொட்டேஷனுக்காக யூஸ் பண்றாங்க. விங்கிறது வெளியே இருக்க அந்த ஆக்சிஸ்க்கு நம்ம ஒரு ரொட்டேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது இப்ப பாருங்க, யூ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்ப யூ ஈக்குவல் டு கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா அப்ப இதுக்கும் நான் எடுத்து வச்சிருக்கேன், வெயிட் பண்ணுங்க நான் எடுத்துறேன். எடுத்து வச்சிருக்கேன், மறந்துட்டேன். பாத்தீங்களா? இதுதான் அந்த அந்த இது ஆங்கரிங், அதாவது டாரஸ். சரிங்களா? இப்ப இதுலயும் அதே மாதிரி நான் பண்றேன். ஃபர்ஸ்ட் வியை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு நான் வந்து யூவை மாத்துறேன். சரிங்களா? என்ன ஆகுதுன்னு பாருங்க. தெரியுதா? அப்ப வின்றது நான் சொன்ன முதல்ல முன்னாடியே சொல்லியிருக்கேன், விங்கிறது டைரக்ஷன். அப்ப டைரக்ஷனை மாத்தல, யூவை மட்டும் மாத்துறேன். அப்ப என்னன்னா இப்படி மேல சுத்துது. அப்ப இது ஒரு சர்க்கிள். இதுக்கு பேர் தான் பேரலல்ஸ் அப்படின்னு பேரு. சரிங்களா? ரைட்டு. அதே இது இப்ப சப்போஸ் நான் யூவை வந்து மாத்தல, டைரக்ஷனை சேஞ்ச் பண்றேன். என்ன பண்ண போறேன்? டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண போறேன். கொஞ்சம் அடியில இருக்கு, கொஞ்சம் மேல கொண்டு வந்துக்கிறேன். எப்படி பிளாட் ஆகுதுன்னு பாருங்க. இன்னும் கொஞ்சம் மேல கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு தோணுது. பாருங்க எப்படி பிளாட் ஆகுதுன்னு பாருங்க. தெரியுதா? இது இருந்தா மெரிடியன். ஏன்னா இது வந்து இதுல வந்து யூ சாரி இதான் பேரலல், யூ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரிங்களா? யூ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா அதுக்கு வந்து பேரலல். சரிங்களா? அப்ப இதுதான் பேரலல். இதுக்கு முன்னாடி பார்த்தது மெரிடியன். அப்ப ரெண்டுமே சர்க்கிள் தான். ஒண்ணு வந்து நம்ம எடுத்த சர்க்கிளோ அப்படியே வருது, நம்ம எந்த சர்க்கிளோ ஜென்ரேட் பண்ணோமோ அந்த சர்க்கிளே கிடைக்குது. இன்னொன்று வந்து நல்ல பெரிய சர்க்கிளா இருக்கு, நல்ல கிரேட் சர்க்கிளா இருக்கு. சரிங்களா? பெரிய சர்க்கிளா இருக்கு. சரிதானா? ஸோ அப்ப இதை வச்சு நீங்க அங்க ஆன்சர் பண்ணுங்க. இப்ப என்ன வருது? u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா இட்ஸ் a சர்க்கிள் ஆன் த ஆங்கர் ரிங். தீஸ் கர்வ்ஸ் ஆர் என்னது? பேரலல். அதே இது v ஈக்குவல் டு கான்ஸ்டன்டா இருந்தது அப்படின்னா
சரிங்களா. v ஈக்குவல் டு கான்ஸ்டன்டா இருந்தா the rotating plane is fixed. சரிங்களா. hence the parametric curve is the intersection of the curve or intersection of the curve of this plane and the anchoring, so that is the generating circles. so அங்க சொன்னதுதான். அப்ப v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா டைரக்ஷன் மாத்தல. அப்ப டைரக்ஷன் மாத்தலனா இந்த சர்க்கிள் கிடைக்கும். இதே u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா டிஸ்டன்ஸ் மாத்தல. அப்ப எந்த சர்க்கிள் கிடைக்கும்னா இந்த சர்க்கிள் கிடைக்கும். சரிங்களா. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துக்காங்க. அடுத்தது எப்பயும் போல பேர்வைஸ் ஆர்த்தோகனல், பேராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆர் பேர்வைஸ் ஆர்த்தோகனல். அதுக்கடுத்து அதோட R1 கிராஸ் R2 கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும். என்னன்னா b இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் ஏன்னு சொல்லியிருக்கோம். அதனால R1 கிராஸ் R2ங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து நெகட்டிவ் வேல்யூவா கிடைக்குது. நார்மல் சர்ஃபேஸ் நார்மலோட ஃபார்முலாவே இதுதான். இதுதான் சர்ஃபேஸ் நார்மலோட ஃபார்முலா. அதுல இந்த வெக்டார் வந்து நெகட்டிவா இருக்கு. ஸோ இந்த வெக்டார் நெகட்டிவா இருக்கனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கர்வுக்கு, அதாவது ஆங்கர் ரிங்குக்கு, சரிங்களா, நார்மல் சர்ஃபேஸ் நார்மல் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா இன்சைடா இருக்கும். சரிங்களா. என்னவா இருக்கும்? ஆல்வேஸ் இன்சைடா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரிதானா. அடுத்தது ஸ்க்ரூ மோஷன். இந்த ஸ்க்ரூ மோஷனும் நீங்க ஈஸியாவே நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா வீட்டுல நம்ம ஸ்க்ரூவை திருக்குறோம்ல, அப்ப என்ன நடக்குது? அப்ப ஸ்க்ரூவை திருகும் போது அந்த ஸ்க்ரூவை நீங்க ரொட்டேட் பண்றீங்க, அதே டைம்ல அந்த ஸ்க்ரூ என்ன பண்ணுது? உள்ள போயிட்டே இருக்கு. அப்ப ரொட்டேஷன் வித் டிரான்ஸ்லேஷன். சரிங்களா. ரொட்டேஷன் வித் டிரான்ஸ்லேஷன். ஸோ இது ரெண்டும் இருக்கிறதுனால அதுக்கு வந்து அதாவது இது ரெண்டும் தான் ஸ்க்ரூல நடக்கிறதுனால இவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா ஸ்க்ரூ மோஷன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்ப there are surface which are generated not only by rotation. எக்ஸாம்பிள், சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வெறும் ரொட்டேட் மட்டும் தான் பண்றோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? நாட் ஒன்லி பை ரொட்டேஷன், சரிங்களா, a rotation followed by a இது டிரான்ஸ்லேஷன். சரிங்களா. அப்போ ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒரு ரொட்டேஷன், ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒரு ரொட்டேஷன். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் டிரான்ஸ்லேஷன் ரெண்டையுமே உள்ள கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய மோஷனுக்கு பேர் தான் வந்து ஸ்க்ரூ மோஷன் அப்படின்றாங்க. புரியுதா? ஒரு ஸ்க்ரூவை திருவும் போது எப்படி ரொட்டேஷனும் டிரான்ஸ்லேஷனும் வருதோ அது ரெண்டுமே சேர்ந்து வர்ற மாதிரி. சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ங்கிறது வந்து ஒன்லி ஃபார் ரொட்டேஷன். ஸ்க்ரூ மோஷன் இஸ் அபவுட் ரொட்டேஷன் அண்ட் ஆல்சோ எ டிரான்ஸ்லேஷன். சரிங்களா. ரெண்டும் கம்பைண்டா வர்றது. சரி, அப்ப இதுக்கு இருக்கக்கூடிய சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றது. சரிங்களா. அப்ப ஸ்க்ரூ மோஷனுக்கு இருக்கக்கூடிய சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன? இப்ப இதை கொஞ்சம் பாருங்க. அதாவது ஒரு ஷேப், சரிங்களா, அந்த ஷேப்பை இது ரொட்டேட்டும் பண்ணுது, அதே நல்ல டிரான்ஸ்லேட்டும் பண்ணுது. ஒரே ஷேப் தான். அந்த ஷேப்பை வந்து ரொட்டேட்டும் பண்ணுது, அதே நேரத்தில் அந்த ஷேப் என்ன பண்ணுது? உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டும் பண்ணுது. அப்ப இதை பாருங்க, நல்லா பாருங்க. அப்படியே மேலையும் போது கீழையும் வருதா ஒரே நேரத்துல. இதுல ஆக்சிஸ்ன்றது போற அந்த கோடு தான் ஆக்சிஸ். சரிங்களா. அப்ப இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? எங்க பார்த்த மாதிரி இருக்கு? இதுதான் நம்மளோட சர்க்குலர் ஹெலிக்ஸ்.
சரிங்களா? ஹெலிக்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஹெலிக்ஸ் தான் இங்க வந்திருக்கு. பட் ஆனா ஹெலிக்ஸ்ல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, அதுல வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து இப்படியே மூவ் பண்ணிருப்போம், சர்க்கிளா அப்படியே மேல 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 மூவ் பண்ணிருப்போம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் த பாயிண்ட், சரிங்களா, நீங்க எந்த கர்வ் வேணா எடுத்துக்கலாம். நீங்க எந்த கர்வ் வேணா எடுத்துக்கலாம். அந்த கர்வை எடுத்து நீங்க இப்ப இந்த மாதிரி ரொட்டேஷன் ஃபாலோடு பை டிரான்ஸ்லேஷன்ல கொடுத்தீங்க அப்படின்னா அது வேற வேற மாதிரி ஹெலிக்ஸா வரும் அப்படின்றாங்க. சரிங்களா? வேற வேற மாதிரி ஹெலிக்ஸா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அப்ப இதுதான் ஸ்க்ரூ மோஷன். அப்ப ஸ்க்ரூ மோஷன்ல ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்னு டிரான்ஸ்லேஷன், இன்னொன்னு என்ன, ரொட்டேஷன். அப்ப த சிம்பிளஸ்ட் கேஸ் ஆஃப் அ ஸ்க்ரூ மோஷன் இஸ் த மோஷன் ஆஃப் அ எக்ஸ் ஆக்சிஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எக்ஸ் ஆக்ஸை இமேஜின் பண்ணுங்க. ஒரு 3Dல, சரிங்களா, ஒரு 3Dல நீங்க எக்ஸ் ஆக்ஸை இமேஜின் பண்ணுங்க. அந்த எக்ஸ் ஆக்சிஸ, சரிங்களா, அப்ப இது எக்ஸ், இது ஒய், இது இசட்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸ் ஆக்ஸை நீங்க வந்து உங்களோட கர்வா எடுத்துக்கோங்க. இதை இசட்டை பொறுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து பாசிட்டிவ், இசட்டோட பாசிட்டிவ் டைரக்ஷன்ல, இசட்டோட பாசிட்டிவ் டைரக்ஷன்ல, சரிங்களா, அதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்றாங்க. அப்ப எப்படி கிடைக்கும்? இது வந்து அப்படியே அடுத்து இப்படி கோடு வரும், அடுத்து இப்படி கோடு அப்படியே சுத்தும். இந்த கோடு 3Dல பார்க்கும்போது அப்படியே சுத்தும். அப்ப ஒரு எப்படி சொல்றது, வரிசையா ஒரு 1000 ஸ்டிக் எடுத்து வச்சு அப்படியே வரிசையா சுத்தி வச்சா எப்படி இருக்கும், சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும். அப்படியே வரிசையா சுத்தி 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 மேல வரும். சரிங்களா? இந்த சிம்பிளா சொல்ல போனா, நம்ம வீட்டுல அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு நம்ம செவுத்துல ஒட்டுறோம்ல, சுருட்டி சுருட்டி, அதை சுருட்டி வச்சு கையில பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், அதுதான். சரிங்களா? அந்த மாதிரிதான் இருக்குது. சரியா? ரைட். ஸோ அதுதான் ஈஸியா சிம்பிள் ஸ்க்ரூ மோஷனுக்கான எக்ஸாம்பிள் அதுதான். இதுல ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆங்கிள், அப்புறம் நம்ம அதை மேல தள்ளுறோம்ல அந்த ஹைட், அதாவது டிரான்ஸ்லேஷன், இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ப்ரொபோஷனலா இருக்கும் அப்படின்றாங்க. ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்றாங்க, ப்ரொபோஷனலா இருக்கும். ப்ரொபோஷனல்னா என்னது, அதோட ரேஷியோ வந்து கான்ஸ்டன்ட். ப்ரொபோஷனல் நம்ம பொதுவாக எப்படி எழுதுவோம், லாம்டா இஸ் ப்ரொபோஷனல் டு வி அப்படிம்போம். அப்ப லாம்டா ஈக்குவல் டு சம் கே இன்டு வி விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை வி இஸ் ஈக்குவல் டு கே. ஸோ லாம்டா பை வி இஸ் ஈக்குவல் டு கேனா, இது நம்ம இது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா, டவ் பை கப்பா, கப்பா பை டவ், சாரி, கப்பா பை டவ் வந்து கான்ஸ்டன்ட். இங்க ஹெலிக்ஸ் பார்த்த மாதிரியே இருக்கா. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இது ஹெலிக்ஸ் மாதிரியே வரும். சரிங்களா? இப்போ கூட நம்ம பார்த்தது கூட ஹெலிக்ஸ் தானே. சரியா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ரைட் ஹெலிகாய்டு. சரிங்களா? அப்ப ரைட் ஹெலிகாய்டு தான் அந்த டெஃபினிஷனே. என்னது, the surface generated by the screw motion of the x axis about the z axis called the right helicoid. சரிங்களா? அப்ப நீங்க சர்ஃபேஸை வச்சு அப்படியே வச்சு சுத்துனீங்கன்னா, எக்ஸ் ஆக்ஸ் எடுத்து அப்படியே கிருகிருன்னு சுத்துறீங்கன்னா அதுல கிடைக்கிறது தான் உங்களுக்கு ஹெலிகாய்டு. சரிங்களா? ஹெலிகாய்டுங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ இசட் ஆக்சிஸை பொறுத்து நீங்க வந்து ஸ்க்ரூ மோஷன் அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஹெலிகாய்டு. பாருங்க. தெரியுதா? இதுதான் ஹெலிகாய்டு. என்ன பண்ணிருக்காங்க, கீழே இருக்கக்கூடிய இந்த லைன் கீழே பாருங்க, இந்த லைனை அப்படியே வச்சுக்கிட்டு அதை அப்படியே சுத்திக்கிட்டே வந்தா எப்படி கிடைக்கும், அதான் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து நமக்கு பாதி கட் ஆகுது. சரிங்களா? ஏன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்போம் நம்ம 3D வியூல பண்ணும்போது -5 to 5 பொதுவாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம். பட் நீங்க இது வந்து ஒரு அது ஒரு, அதாவது இது நீண்டுகிட்டே போற மாதிரி ஒரு லைன் மாதிரி யோசிச்சுக்கோங்க. அப்ப எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து சுத்தினா அது பார்க்கப்படுதான் இருக்கும். சரிதா உங்களுக்கு? இதுதான் ஹெலிகாய்டு. ஓகேவா? ரைட் ஹெலிகாய்டு, லெஃப்ட் ரைட், இது ரைட் ஹெலிகாய்டு, இது ரைட் ஹேண்ட் ஹெலிக்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் ஹெலிக்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கீழ இருந்து மேல சுத்திட்டே போச்சுன்னா அது ரைட். ஞாபகம் இருக்கா? மேல இருந்து கீழே சுத்தி வந்தா லெஃப்ட். பி கிரேட்டர் தன் 0 இருந்தா ரைட், பி லெஸ் தன் 0 வந்தா லெஃப்ட். இதுல முதலே சொன்னாங்க இசட்டோட பாசிட்டிவ் டைரக்ஷன்ல எடுக்கிறோம்னு. அப்ப பி இஸ் கிரேட்டர் தன் 0. அதனால இது வந்து ரைட் ஹெலிகாய்டு. சரிங்களா? இப்ப இந்த ரைட் ஹெலிகாய்ட்லயும் நம்ம என்ன பார்க்கணும், பெராமெட்ரிக் கர்வ்ஸ் பார்க்கணும். சரிங்களா? அப்ப எப்படி இருக்கும்? அப்ப இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. எப்பயும் நான் சொல்றதுதான், யூங்கிறது டைரக்ஷன், சரி, யூங்கிறது வந்து டிஸ்டன்ஸ், விங்கிறது வந்து டைரக்ஷன். அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட ஹைட்டை, அதாவது லென்த்தை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, சரிங்களா, என்னோட
டைரக்ஷனை நான் வேரி பண்றேன், என்ன ஆகுதுன்னு நீங்க பாருங்க. என்ன கிடைக்குது? எனக்கு ஒரு ஹெலிக்ஸ் கிடைக்குது. எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு ஹெலிக்ஸ் கிடைக்குது. சரியா? அதே இது நான் என்ன பண்றேன் பாருங்க. அடுத்தது நான் வந்து டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்றேன். அப்ப என்ன கிடைக்குது? லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். சரிங்களா? ஒரு லைன் கிடைக்குது. தெரியுதா? இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகுது பாருங்க. இது ஏன் லைன் ரொம்ப தூரம் போகுதுன்னா, அது 10 வச்சிருக்கேன். ஆனா சர்ஃபேஸ் வந்து 6ல தான் இருக்கு. அதனால எக்ஸஸா தெரியுது. பட் அது மேலேயும் அந்த சர்ஃபேஸ் இருக்க மாதிரி யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? லைன் கிடைக்குது. சரிங்களா? இதே இது இந்த யூவை நான் மாத்தினா என்ன ஆகுதுன்னு பாருங்க. அப்பயும் லைன் தான் கிடைக்குது. தெரியுதா? ஸோ எந்த டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்றோமோ அந்த டைரக்ஷன்ல ஒரு லைன் கிடைக்குது. வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்ப நீங்க வந்து பார்த்துக்கோங்க எப்படி கிடைக்குது பாருங்க. அந்த லைன் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம எந்த டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்றோம் டைரக்ஷன் அந்த லைன் கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப நீங்க டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணா கிடைக்கிறது ஹெலிக்ஸ். நீங்க டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணி யூவை சேஞ்ச் பண்ணா கிடைக்கிறது லைன். சரிங்களா? இதெல்லாம் இங்க நமக்கு வரும். அதனாலதான் சொல்றேன். சரி, அப்ப ரைட் ஹெலிகாய்டோட பொசிஷன் வெக்டார் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்ப ரைட் ஹெலிகாய்டோட பொசிஷன் வெக்டார் என்ன அப்படின்னா இதுதான், யூ காஸ் வி, யூ சைன் வி, ஏவி. பார்த்தா கொஞ்சம் நம்ம அந்த ஹெலிக்ஸ் மாதிரி இருக்கா? ஹெலிக்ஸ் என்னது? ஏ காஸ் யூ, ஏ சைன் யூ, வியூ அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே அதை கொஞ்சம் மாத்தி போட்டிருக்காங்க. 2 பேராமீட்டர் எழுதிருக்காங்க. இங்கேயும் பேராமெட்ரிக் கர்சர் ஆர்த்தோனல், யூ இஸ் கான்ஸ்டன்ட். அதாவது யூ இஸ் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்தா டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணா அது ஹெலிக்ஸ். சரிங்களா? டைரக்ஷனை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வச்சா கிடைக்கிறது வந்து ஜென்ரேட்டர் அட் கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்ஒய் பிளேன். கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்ஒய் பிளேன்னா தெரியுதுல உங்களுக்கு? அதாவது இந்த அந்த லைன் மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அந்த எக்ஸ்ஒய் பிளேனுக்கு. அது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரியா? இது இப்ப இதான் எக்ஸ், இதான் எக்ஸ் பிளேனு, இது எக்ஸ், இது ஒய், இது இசட்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த லைன் வந்து கரெக்டா லைனுக்கும் அந்த எக்ஸ்ஒய் பிளேனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் டி தான் இருக்கும். அது ஈக்குவலா இருக்கும். சரியா? அதுக்கடுத்து இதுல ஹச் கண்டுபிடிச்சிருக்காங்க, என் கண்டுபிடிச்சிருக்காங்க, சர்ஃபேஸ் நார்மல் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நான் முன்னாடியே பார்த்தது தான் 2π ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன். சரிங்களா? அதுக்கு பேர் தான் பிச். இதெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். ஹெலிக்ஸ் எதை பார்த்தோமோ அதான் ஹெலிகாய்டு இருக்கும். இப்ப அடுத்து ஜென்ரல் ஹெலிகாய்டு அப்படின்றாங்க. ஜென்ரல் ஹெலிகாய்டுனா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இருக்க யூ அதை வந்து ஜி ஆஃப் யூன்னு போட்டுக்கலாம். யூல இருக்கக்கூடிய எந்த ஃபங்க்ஷனா வேணா எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த ஏவியோட நீங்க எஃப் ஆஃப் யூ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் யூங்கிறது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி ஆட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் என்ன? ஜென்ரல் ஹெலிகாய்டு. சரிங்களா? அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஜென்ரல் ஹெலிகாய்டு. ஓகேவா? சரி, இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா r1.r2 கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? r1.r2 கண்டுபிடிச்சா என்ன கிடைக்குதுன்னா எஃப் டேஷ் ஆஃப் யூ கமா ஏன்னு கிடைக்குது. நம்ம படிச்சுக்கோம் பெராமெட்ரிக் கர்வ் ஆர்த்தோகோனல். எப்ப ஆர்த்தோகோனல்? எஃப் ஈக்குவல் டு 0 இருந்தா. எஃப்ங்கிறது என்னது? r1.r2. அப்ப பெராமெட்ரிக் கர்வ் ஆர்த்தோகோனலா இருக்கணும்னா இந்த டேர்ம் 0 ஆகணும். அப்ப இந்த டேர்ம் 0 ஆகணும்னா மொத்தம் 2 கண்டிஷன். ஒன்னு எஃப் டேஷ் ஆஃப் யூ வந்து 0வா இருக்கணும், அல்லது ஏ 0வா இருக்கணும். ஏங்கிறது இங்க என்ன அப்படின்னா ரொட்டேஷன், இது சாரி டிரான்ஸ்லேஷனை கொடுக்குது உங்களுக்கு. சரிங்களா? அப்ப நீங்க அது இல்ல அப்படின்னா அது ஸ்க்ரூ மோஷனே இருக்காது. இப்ப ஏ ஈக்குவல் டு 0 ஆக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ மோஷனே கிடையாது. சரிங்களா? அதனால ஏ 0வா இருக்கிறதுக்கான பாசிபிள் கிடையாது. அப்படி இல்ல எஃப் டேஷ் ஆஃப் யூ 0வா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எஃப் வந்து யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் யூ கான்ஸ்டன்ட் அர்த்தம். அப்ப எஃப் ஆஃப் யூ கான்ஸ்டன்ட்னா அது என்ன கிடைக்குது? ரைட் ஹெலிகாய்டு கிடைக்குது. அப்ப அதாவது பெராமெட்ரிக் கர்வ் ஆர்த்தோகோனலா இருக்கணும்னா கண்டிப்பா அது ரைட் ஹெலிகாய்டாக மட்டும்தான் இருக்க முடியும், வேற எதுலையுமே இருக்க முடியாது. இதுல ஜென்ரல் ஹெலிகாய்டுல. சரிங்களா? இப்ப இதுலயே நான் என்ன பண்றேன்? இந்த இடத்த சேஞ்ச் பண்றேன். சரிங்களா? எஃப் ஆஃப் யூன்னு சொன்னாங்கல்ல, அப்ப நான் என்ன பண்றேன்? அந்த எஃப் ஆஃப் யூக்கு பதிலாக நான் ஒரு u + 2 கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன் u + 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பிளஸ் ஏவி அப்படி கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த கர்வ் எப்படி மூவ் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். u + 2 சரியா?
இப்போ அந்த கர்வ் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க. அந்த கர்வ் எப்படி இருக்கு பாருங்க, வித்தியாசமான ஒரு கர்வா இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அந்த கர்வ் எப்படி மாறுது பாருங்க. அந்த ஏவோட வேல்யூ மாத்த மாத்த அந்த கர்வ் எப்படி மாறுது பாருங்க. அப்படியே எலிக்காடா மாறுது பாருங்க, லைட்டா எலிக்காடா மாதிரி அப்படியே கோணா மாதிரி மறுபடியும் மாறுது பாருங்க. எப்படி தெரியுதா? அப்ப என்னன்னா இதுதான் ஜென்ரல் ஹெலிகாய்டு. சரிங்களா? இதுதான் என்னது, ஜென்ரல் ஹெலிகாய்டு. இந்த ஏவோட வேல்யூ நான் மாத்தனால மாத்த மாத்த உங்களுக்கு மாறுது. பட் ஏவோட வேல்யூ என்ன வேணா இருக்கலாம்ல, இது எல்லாமே ஹெலிகாய்டு தான் பாருங்க, இது எல்லாமே ஹெலிகாய்டு தான். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல். சரிங்களா? அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆர் மேட்ரிக்ஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிஎஸ்னு ஒன்று படிச்சோம்ல முன்னாடி, அந்த டிஎஸ் இப்படி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்களா? டின்னு வந்துட்டாலே அது என்னது, டிஃபரன்சியேஷன். சரிங்களா? அப்ப அது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. என்னது, டிஎஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது ஒரு ப்ரூஃப், நமக்கு அதெல்லாம் தேவையில்ல, நம்ம இந்த இதை மட்டும் பார்த்துக்கலாம். டிஎஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இ டியூ ஸ்கொயர் பிளஸ் 2f டியூ டிவின்னு எழுதிக்கலாம், பிளஸ் ஜி டிவி ஸ்கொயர் எழுதிக்கலாம். இல்ல ஈங்கிறதுக்கு ஃபார்முலா கீழே கொடுத்துருக்காங்களா, ஈனா என்ன, R1 டாட் R1, எஃப்ங்கிறதுக்கு பேர் என்ன, R1 டாட் R2, அடுத்து ஜிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா R2 டாட் R2. இதைத்தான் நான் மேல எஃப்னு சொன்னேன். சரிங்களா? அப்படின்னு எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. சரியா? இதுக்கு பேர் தான் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம். ஸோ இதை வச்சிருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ்லாம் இப்போ நம்ம வரிசையா பார்த்துருவோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன, டிஎஸ். டிஎஸ் வந்து ஒரு 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 எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியபிளா இருக்காது. எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அது எக்ஸாக்டா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவா இருக்காது. இதான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட். அது எக்ஸாக்டா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவா இருக்காது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்னன்னா, the square root of first fundamental gives the length dr. சரிங்களா? அப்ப மாடுலஸ் ஆஃப் டிஆர்ங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இடி டியூ ஸ்கொயர், சரிங்களா, 2f டியூ டிவி பிளஸ் ஜி டிவி ஸ்கொயர். ஸோ இதுதான் லென்த். சரிங்களா? இட் கிவ்ஸ் த லென்த். அது என்ன, மாடுலஸ் ஆஃப் டிஆர். சரியா? இது எல்லாமே தனித்தனியா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நம்ம ஒவ்வொன்றும் பார்க்க முடியாது. ஜஸ்ட் நான் ரிசல்ட் மட்டும் சொல்றேன், நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்து பெராமெட்ரிக் கர்வ் v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுக்கும்போது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, டிவி 0 ஆயிரும். அப்ப உங்களுக்கு இந்த டேர்மும் கிடைக்காது, இந்த டேர்மும் கிடைக்காது, இது மட்டும்தான். அப்ப இடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? சாரி, அதாவது டிஎஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இ டியூ ஸ்கொயர்னு வந்துடும். அதே இது யூ ஈக்குவல் டு கான்ஸ்டன்டா எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் வராது, தேர்ட் டேர்ம் மட்டும் வரும். சரிங்களா? அப்ப அதுக்கு தனியா. ஸோ இதெல்லாம் கொஸ்டினா கேட்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் டெஃபினைட் குவாட்ரேட்டிக் ஃபார்ம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது இது எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் டெஃபினைட் குவாட்ரேட்டிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது எப்படி எழுதுவோம்ல குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல, அதாவது மேட்ரிக்ஸ் எழுதணும்னா எப்படி எழுதலாம். சரிங்களா? குவாட்ரேட்டிக் ஃபார்ம்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, அந்த ஃபார்மெட்டு. இப்போ இதை பாருங்களேன், இதுல ஈங்கிறது, இதை வந்து டிட்டர்மினன்ட் எடுத்தா என்ன இருக்கும், இஜி மைனஸ் எஃப் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர்னு முன்னாடி படிச்சிருப்போம். ஹச் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் 0, கரெக்டா? அப்ப ஆல்வேஸ் கிரேட்டர் தன் 0னால நம்ம முன்னாடி படிச்சிருப்போம், ஐகன் வேல்யூஸ்லாம் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0 இருந்தாலோ, இல்ல வந்து அந்த மேட்ரிக்ஸ்ல சொல்லுவாங்க A11, அப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய அடுத்த மைனர் டயகனல் எல்லாமே வந்து கிரேட்டர் தன் 0 இருந்தா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவ் டெஃபினைட் வாங்க. அந்த மாதிரி கான்செப்ட்ல இது என்ன கிடைக்குது, ஒரு பாசிட்டிவ் டெஃபினைட்டா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம். அடுத்தது, இது வந்து இன்வேரியன்ட் அண்டர் பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்க வேற வேற பேராமீட்டருக்கு நீங்க சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு வந்து இதே ஃபார்மட் திரும்ப கிடைக்கும். அதாவது இப்ப யூ டேஷ் ஈக்குவல் டு பை ஆஃப் யூவி, வி டேஷ் ஈக்குவல் டு சை ஆஃப் யூவி அப்படின்னு எடுத்து நான் அப்ளை பண்ணாலும் கடைசி இது வந்து என்ன கிடைக்கும், இதே ஃபார்மட்ல தான் திரும்ப கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது, த ஆங்கிள் பிட்வீன் த பேராமெட்ரிக் கர்வ்ஸ் அட் அ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். சரிங்களா? அப்ப ஏதோ ரெண்டு பேராமெட்ரிக் கர்வோட இன்டர்செக்ஷன்ல டபிள்யூன்னு ஒரு ஆங்கிள், இப்போ இது வந்து யூ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ல ஏதோ ஒன்று, இது வந்து வி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ல ஏதோ ஒன்று. அப்போ ஒரே ஒரு இடத்துல தான் கட் ஆகும், நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். அப்படி கட் ஆகும்போது கிடைக்கிற ஆங்கிள் சப்போஸ் வந்து
உங்களுக்கு அப்ப அவங்க ஒரு ஃபார்முலா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, tan omega is equal to h by f. tan omega is equal to h by f அப்படின்னு. ஸோ அப்போ இதை வந்து நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, இதை வச்சு கொஸ்டின் கேட்க. பட் ஆல்ரெடி h ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா இதில் எழுதிட்டு பாருங்க. அப்போ h ஸ்கொயர் பிளஸ் f ஸ்கொயர் is equal to h square plus f square is equal to h square என்னது eg minus f square plus h square அப்ளை பண்ணிருக்கேன். அடுத்து இது ஒரு f square, ரெண்டும் கேன்சல் என்ன கிடைக்குது, eg கிடைக்குதா. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா eg, சரிங்களா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் eg. இப்ப இதை வச்சு என்னன்னு கேட்கலாம்னா, இங்க tan மட்டும் தானே இருக்கு, சைனு காசுலாம் கேட்கலாம். இப்ப சைன் கேட்டா என்ன எழுதுவீங்க, சைன் என்னது ஆப்போசிட் பை ஹைபார்டன்ஸ். அப்ப ஆப்போசிட்ங்கிறது என்னது h, ஹைபார்டன்ஸ் என்னது ரூட் eg. இதே காசு கேட்டா எஃப் பை ரூட் eg. ஸோ மூணுமே கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ds represents the elements of area PQRS அப்படின்னா ds equal to h du dv. இதெல்லாம் வந்து ஜென்ரலா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ds ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா h du dv, சரிங்களா. ds ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா h du, இது du dv. இதை வச்சு ப்ராப்ளமும் இருக்கு, சரிங்களா. அடுத்தது அதாவது ஒரு பேரபோலாய்டுக்கு இவங்க இஎஃப் எல்லா வேலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க, சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் ஈக்குவல் டு என்னது u கமா v கமா v கமா u ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தானே. அப்ப R1 என்ன வரும், யூவை பொறுத்து பண்ணணும், அப்படிதானே. 1 0 2u. இதை டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க, ஆன்சர் இது கிடைச்சிடும், இ கிடைச்சிடும், கரெக்டா. அதே இது R2 பாருங்க, R2 என்னது வியை பொறுத்து பண்ணணும். வியை பொறுத்து பண்ணா முதல் 0, அடுத்து 1, அடுத்து மைனஸ் 2v, சரிங்களா. அப்ப இது ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க, பண்ண என்ன கிடைக்கும், இது கிடைச்சிரும், எஃப் கிடைச்சிரும். அடுத்து R2 டாட் R2 பாருங்க, இது கிடைச்சிரும். புரியுதா, இது எல்லாமே ஒரே தான். அப்ப ஹச் என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் இஜி மைனஸ் எஃப் ஸ்கொயர், சரிங்களா. உங்களுக்கு இஜி எஃப் எல்லாம் கிடைக்கும், போட்டு கண்டுபிடிச்சா ஹச் கிடைச்சிரும். அப்ப ஹச் கண்டுபிடிச்சா அடுத்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், நீங்க என் கண்டுபிடிச்சிடலாம், கேபிட்டல் என் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கேபிட்டல் என் ஃபார்முலா என்னது, R1 கிராஸ் R2 டிவைடட் பை ஹைச், அல்லது ஹச்ன்றது மாடுலஸ் ஆஃப் R1 கிராஸ் R2 அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். ஸோ அதை போட்டு நீங்க அதையும் கண்டுபிடிச்சிக்கலாம், சரிங்களா. அப்போ ஒரு தடவை நீங்க அந்த பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க, நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேவா. அடுத்து எக்ஸஸா இதுல ஒரு சொல்றாங்க என்னன்னா, அடுத்த கொஸ்டின் என்னன்னா, calculate the first fundamental coefficients and the area of the anchor ring corresponding to the domain. அதாவது நீங்க யூவையும் 0 to 2 பை எடுத்துக்கோங்க, வியையும் 0 to எடுத்துக்கோங்க. எடுத்தா உங்களுக்கு ஏரியா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ ரெண்டு இருக்கு, இதையும் கேட்கலாம், ரொம்ப முக்கியமானது. அப்ப ஆங்கர் ரிங்கோட அந்த பொசிஷன் வெக்டாரை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா. பி பிளஸ் ஏ காஸ் யூ காஸ் பி, பி பிளஸ் ஏ காஸ் யூ சைன் வி, அப்புறம் இன்னொன்று என்ன வரும், அதுக்கடுத்து யூ காஸ் இது சைன் வியோ என்னமோ ஒன்று வரும். ஸோ அதை மனப்பாடமா வச்சுக்கோங்க, சரிங்களா. ஆங்கர் ரிங்க்கு என்ன வரும், ஹெலிகாய்டுக்கு என்ன வரும், சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் என்ன வரும், ஜென்ரல் ஹெலிகாய்டு என்ன வரும், ஹெலிக்ஸ் என்ன வரும், ஸ்பியர் என்ன வரும், சர்க்கிள் என்ன வரும். ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வச்சு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப அதை வச்சு நீங்க இ எஃப் ஜி எல்லாம் கண்டுபிடிச்சலாம், ஜி ஹெச் எல்லாம் கண்டுபிடிச்சலாம். இந்த என்டையர் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குல்ல, அதை பாருங்களேன், இது வந்து இந்த இதுல இருந்து வந்திருக்கும், இதுல இருந்து வந்திருக்கும். அதாவது ஏரியான்னு என்னன்னா டபுள் இன்டெகிரல் டிஎஸ், இந்த டிஎஸ்க்கு பதிலாக என்ன பண்ணிப்பாங்கன்னா ஹச் டியூ டிவின்னு போட்டிருப்பாங்க, சரிங்களா. 0 to 2 பைன்றது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஹச்ன்றது நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க, அதை உள்ள தூக்கி போட்டு இன்டெகிரேட் பண்ண ஆன்சர் என்ன 4 பை ஸ்கொயர் ஏபி, 4 பை ஸ்கொயர் ஏபி. அப்ப இதுதான்
ஒரு ஆங்கர் ரிங்கோட மொத்த ஏரியா 4π² AB. சரிங்களா? இதோட முடிச்சுக்கலாம்.